Hmm. Bye. Go and wait in Haritam. Bye. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசோக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு ரொம்ப ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கம்ப்யூட்டர்லேயே பண்ணி போர் அடிச்சு சென்னை டு கொடைக்கானல் ஒரு ஹோண்டா சிட்டி அண்ட் BMW F850 GSல கிளம்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிப்பை தான் பார்த்தீங்க. என் சன்னும் டாக்டரும் BMW F850 GSல அப் டு அரித்தம் பெரும்பேர் கண்டிகை அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி நான் BMW F850 GS பைக்கை ஓட்டுற மாதிரியும் என்னோடய சன் காரை ஓட்டுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பைக்கை கொடுத்துருவேன்னா. இப்போ இந்த ஹோட்டல் எக்ஸாக்டாக ஜிஎஸ்டி ரோடில் இருக்குங்க. அண்ட் நல்ல பார்க்கிங் ஸ்பேஸு, ஒரு ஜிஎஸ்டி ரோடோட வியூ. ஆனால் சாப்பாடு எப்படி இருக்குது அது வெரி இம்பார்ட்டண்ட். இந்த விலாகில் ரைடு வீடியோஸ் கம்மியாக இருக்கும். எந்த பிளேஸில் சாப்பிட்லாம், இந்த ஏதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக காட்டலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால தான் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு நேராக ஹோட்டல் வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு போய் இப்போ பார்க்கலாம். வாங்க என்னோட உள்ளே வாங்க. இடியாப்பம் வித் வடகரை அண்டு தேங்காய் பால். அடுத்தது என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிவிடு. பூரி ஒன்றும் பொடி தோசைலாம் வரலையா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. ஆனால் ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஸோ அப்படி தான் இருக்குது இந்த இடம். ஸோ இனிமேல் அரித்தம் பெரும்பேர் கண்டிகைக்கு கொஞ்சம் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ வர வழியில் முருகன் இட்லி ஒன்று பார்த்தோம், அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஊர்வசி ரெஸ்டாரண்ட்டு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சென்னை டு கொடைக்கானல் இன்றைக்கி போகிறோம். ஸோ அதில் வந்து ஹரிதமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப் டு ஹரிதம் வந்து நான் வந்து கார் ஓட்டின்னு வந்தேன், ஹோண்டா சிட்டி. ஹரிதம்க்கு அப்புறம் BMW வாங்கிடுவோம். ஹைவேல ஓட்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தால் தானே நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றுமே தெரில. 130 ஒன்றுமே தெரில. தள்ளிக்கோஷியில் அப்படியே விட்டுக்கோ, பரவாயில்ல. ஆப்பக்கடை, கொடை ரோடில் ஈடன் கார்டன் வந்தாச்சு. யா ஈடன் கார்டன்ஸில் இந்த ஹோட்டல் பேர் கொடை ரோடு தானே? இது கொடை ரோட் ஸ்டார்டிங்கில் இருக்கு. ஈடன் கார்டன்ஸ்னு கொடை ரோட் ஸ்டார்டிங்கில் இருக்கு. இதுதான் நல்ல ஹோட்டல்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக லன்ச் டைமுக்கு இங்கே வந்திருக்கோம். ஈடன் ரெஸ்டாரண்ட்டு ஹரிதமோட எவ்வளோ தவலாங்க. கொடை ரோடோட ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் சைனீஸு, கான்டினென்டல் எல்லாமே வச்சுருக்கான். இப்போ கொடைக்கானல் மலை மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. போயிட்டு அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. லா போஷ். Where is the reception? Okay. Okay, sir. Where is Chrissy? Wow. Thank you. Where is it? Excellent. Superb. Thank you. Beautiful property. லே போஷ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வின்னர், அந்த ஆயில் கம்பெனியோட அவங்களுக்கு சொந்தமான ரிசார்ட்டுங்க இது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ரூமையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. செக்இன் வாஸ் ஓவர் வித்தின் 2 minutes. வாவ், வெரி நைஸ். கொடைக்கானலுக்கு வரணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வர முடியாதுங்க. 2 இடத்துல செக் பண்ணுறான் என்டர் பண்ணும்போது மலை மேலே.
அதனால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க. இட்ஸ் a studio apartment, 2 studios we have taken and it's quite good. Nice. Second studio room. Wow. கொடைக்கானலில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எஸ்பெஷலி மலை சீத்தாப்பழம் மலை வாழைப்பழம் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் அதில் இதெல்லாம் காட்டுறேன். ஏறுற வழி ஃபுல்லாக இருக்குது. சப்பல் இல்லாமல் நிற்க முடியாது.